இங்கே தான். அதாவது வீட்டில் எல்லோரும் ஹாலிடேஸ்க்கு வந்து ஊட்டி போவாங்க, கொடைக்கானல்லாம் அப்பாலாம் போனால் கூட இல்லை என்னை இங்கே விட்டுருங்க அப்படின்றேன். நான் இங்கே தான் இருப்போம். நான் திருச்சி வரேன் தந்துட்டு இங்கே வந்தோடனே நான் வாழடியில் அம்மா வீட்டில் இறங்கி சொன்னார், சொல்லிட்டே வந்தார், வீட்டு வாசலில் வச்சு இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தார். அப்புறம் இன்னொன்று சொன்னாருமா, அந்த அவர் ஆசைப்பட்டு ஓடி வரும்போது ஒரு வேன் வேற இடிச்சிருச்சு அப்படின்னு, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன அன்னைக்கு என்ன ஆச்சு? அவர் அது சொன்னார் அன்னைக்கு ஞாபகம் என்ன? பஸ்ஸு தான்ப்பா வந்தது, அதில் இறங்கி இங்கே வர்றேன்ட்டு வந்தது, குடியாந்துருச்சு கொடுக்க. சரி, ஒரு வேன் போனதில் அது எப்படி தட்டுச்சுன்னு தெரியல, விழுந்துருக்கு. அப்புறம் நான் தான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோம். அப்புறம் காலில் ஒன்றும் இல்லாமல் நல்லா இருக்குங்க. ஆனால் அது ஒரு பதட்டம் ஆயிருங்களே அன்னைக்கு நினைக்கும். இவங்க எல்லாத்துக்கும் பயம் தாத்தா மேலே தான். ஐயோ அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் ஏதாச்சும் ஒன்றுன்னா. ஆமாம், அந்த கை வேற நெருப்புல கை சின்ன வயசில் அப்புறம் 5 வயசாம 2 வயசா என்னமோ நினைக்கிறேன். ஓமம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த அந்த இதுக்கு தஞ்சாவூருக்கு அம்மா என்னை கூட்டிகிட்டு போகும்போது விளையாண்டுருக்கும்போது எனக்கு கீழே விழும்போது என் கை அந்த ஓமத்தில் விழுந்துருச்சு. அதுக்கு வந்து தாத்தாட்ட திட்டு வாங்கினாங்க எல்லாம், பிள்ளைய சரியாக பார்த்துக்க, சரியாக பார்க்கல. அது எங்கே நடந்தது? தஞ்சாவூர். தஞ்சாவூரில். ஸோ அப்பான மார்க் தானா சார்? ஆமாம், 2 வயசில் எனக்கே தெரியல இது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லி தான் தெரியும். அப்புறம் இன்னொன்று சொன்னாருமா, நிற்கும் போதே ஒரு பாம்பு கட்டுவிரின்னு ஒன்று போச்சு அப்படின்னு, காலில் ஏறி போனேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்குமே நினைக்கும் போது சார் எவ்வளோ மெமரிஸோடு சேர்ந்த வீடாக இருக்குது. இந்த வீடு வந்து என்னால் மறக்கவே முடியாது. நான் அடுத்த மேக்ஸிமம் நான் வந்து ஸ்கூலுக்கும் இங்கேருந்து நான் படிச்சிருக்கேன், காலேஜுக்கும் இங்கே வந்து இருந்து படிச்சுட்டு போய் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன். நான் சின்ன பிள்ளையில லீவுக்கு வரும்போது அந்த டயர் ஓட்டும், அப்போ டயர் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அந்த பின்னாடி அந்த சின்ன ஒரு இப்போ எல்லாம் பிளாட்டு போட்டு விட்டுட்டாங்கலாம், அங்கே தான் டயர் ஓட்டி நாங்கள் விளையாடுறது எல்லாமே. அம்மாயை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அன்போ அந்த அளவுக்கு வந்து தப்பு செஞ்சால் அதெல்லாம் அம்மா இப்போ அதாவது இன்னார் அண்ணாலாம் பார்க்க மாட்டாங்க. ஏதாச்சும் ரொம்ப குறும் பண்ண இந்த வெங்காயத்தை எடுத்து கண்ணில் புழிஞ்சிடும் இல்லையா பாரு அப்படிம்பாங்க. அப்படியா? அம்மாகிட்ட கோச்சிக்கிட்டு நான் பையெல்லாம் எடுத்து நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு நான் வெளியில் பஸ்ஸுக்குலாம் போய் நின்றுருக்கேன். நான் இங்கே ஒரு களமாக இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்துக்குவேன். நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், என்னை திட்டிட்டீங்க அப்படின்னு. அந்த அப்பையும் அதே மாதிரி தான், அம்மாயி மாதிரி தான். அப்படியே அதெல்லாம் எதாக இருந்தால் நான் உங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன்னா இல்லையான்னு மிரட்டுவாங்க அவங்க எல்லாருமே. ஆனால் அந்த பாசம் இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே.